அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45க்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் 63 சுக்கிரன் குரு. இவர்கள் நீதிக்கு தர்மத்துக்கு ஒரு தனி விளக்கத்தையே கொடுப்பார்கள். அது புதுமையாக இருக்கும். புத்தியுள்ளவர்கள் யோசித்து பார்க்கும்போது இது சரியான தத்துவம் தானே என்று சொல்ல தோன்றும். அந்த அளவுக்கு ஒரு சாதுரியம் கொண்டவர்கள். இந்த எண்களில் ஒரு சிலர் ஒழுக்கமின்மையை ஒழுக்கம்தான் என மற்றவர்களை நம்ப வைப்பதில் கில்லாடிகள். இந்த திறமை எல்லோருக்கும் வராது. தவறு என்று தெரிந்த பிறகு நடுக்கம் வேண்டுமானால் வரலாம், வார்த்தைகள் தடுமாறலாம். ஆனால் இதுதான் நியாயம் என்று அடித்து பேசுகின்ற மன வலிமை, புத்திசாலித்தனம் இரண்டும் இவர்களுக்கு உண்டு. சிறந்த வக்கீல்களாக இருப்பார்கள். இவர்கள் கையில் எந்த வழக்கு செல்கிறதோ, இவர்கள் எந்த வழக்கிற்கு ஆஜராகின்றார்களோ அது வெற்றியை கொடுக்கும். இவர்கள் பேசுகின்ற நியாயமே ஒரு தனி விதமாக இருக்கும். உதாரணம் சொல்வதென்று சொன்னால், ஒருவர் பணத்தாசை காட்டி இன்னொருவரை ஏமாற்றி விட்டார். ஏமாறியவர் புகார் கொடுத்தார், வழக்கு நடக்கிறது. ஏமாற்றியவருக்கு ஆதரவாக இவர் களத்தில் இறங்குகிறார். இவர் தனது வாதத்தை இப்படி வைப்பார்: பணத்தாசை காட்டியதால் என் கட்சிக்காரர் தண்டனைக்கு உரியவர் என்று சொன்னால், அந்த பணத்தை பணத்தாசையால் கொடுத்த நபருக்கு, எதிர்த்தரப்பு வாதிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவரும் தண்டனைக்கு உரியவர் தானே என்ற ஒரு கேள்வியை வைப்பார். என்ன பதில் சொல்வார்கள்? பணத்தாசையால் இவர் ஏமாற்றினார், அதே பணத்தாசையால் தானே அவரும் ஏமாந்தார். அப்பொழுது இருவரும் தானே குற்றவாளி என்ற ரீதியில் பேசுவார். இவரது தத்துவங்களை தவறு என்று சொல்வது மிக மிக கஷ்டம். சொந்த வாழ்க்கையில் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். நடுத்தரமாக இருப்பார்கள், நல்லவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பேச்சு, தான் எடுத்த விஷயத்தில் பேச்சு இப்படி இருக்கும். மொத்தத்தில் புத்திசாலிகள். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் வேண்டும். ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது, எனவே கவனம் வேண்டும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். சுப செலவு உண்டு. நீங்கள் விரும்பியபடி இன்று சில செயல்கள் நடக்கும். சந்தோஷம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிகப்படியான லாபம் உண்டு. உங்கள் பேச்சு திறனால் அதிக லாபத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள்.
திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். நியாயமாக வரவேண்டிய லாபம் கூட இன்று வருவதாக காட்டவில்லை. இதற்கு உங்கள் பேச்சும் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே கவனம் வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தொழில் ஸ்தானம் வலுத்து காணப்படுகிறது. இன்றைய தினம் உங்களது பேச்சு, உங்களது யோசனை, உங்களது கோரிக்கை ஏற்கப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். அதுவும் குறிப்பாக தொழில் ஸ்தானத்தில் கவனம் வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும். நல்லது வரும் வரும் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து கண்கள் பூத்ததுதான் மிச்சம் என்ற நிலை ஏற்படலாம். கவனம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். தேவையில்லா தொந்தரவுகள் வருகின்றன. உங்களை பற்றிய சில விமர்சனங்கள் தவறாக பரப்பப்படலாம் என்று கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும். அதில் ஒன்று, என்றோ நீங்கள் விரும்பி அதற்கு பின் மறந்த ஒன்று இன்று உங்கள் கைகளில் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பழகும் விதத்தில், அணுகுமுறையில் கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சில நன்மைகள் நடக்கின்றன மற்றும் உங்களை உற்சாகமூட்டும் சில வார்த்தைகளை உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களிடம் சொல்லுவார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். வெற்றியை கொடுக்கும் நாள். உங்கள் பேச்சு திறனால் உங்களுக்கு எதிராக கிளம்பிய ஒருவர் தனது எதிர்ப்பை இன்று கைவிடுவார். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு கூலியை கேட்டு பெறாமல் யாராவது போவார்களா? இன்றைய நிலைமை நீங்கள் கேட்டால்தான், கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் கிடைக்கும் என்று காட்டுகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் செய்த செயலை வைத்து ஒரு
புகழ் உங்களுக்கு வந்து சேரும் என்று காட்டுகிறது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வீடு, வித்தை, உறவு இவைகளால் இன்று உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் தேவை. வாகனம், வீடு போன்ற விஷயங்களில் கூடுதல் செலவு இன்று ஆவதாக காட்டுகிறது. கவனம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வெற்றி உண்டு. உங்கள் முயற்சி நல்ல பலனை இன்று கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். மறதி என்ற ஒன்றால் சற்றே ஒரு சிறு நஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் என்று காட்டுவதால் கூடுமானவரை இதை பற்றி யோசித்து அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். மறதி கூடாது இன்று. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சின் மூலமாக ஒரு சாதனையை இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. பேச்சிலும் பணத்தை செலவு செய்வதிலும் இரண்டிலும் இன்று உங்களுக்கு கவனம் வேண்டும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் நிலை உயரும் நாள். உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் வெற்றியை கொடுக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று குழப்பம், தடுமாற்றம் தெரிகிறது. எனவே நிதானம் வேண்டும், கவனம் வேண்டும். நண்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.